திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்துறை ராமானுசாமியுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய பாராட்டுதலுக்குரிய வெள்ளக்கிணர் சண்முகமையா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சாமானியனின் வரலாறு என்கின்ற நூலை சுயசரிதையாக அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வெளியீட்டு விழாவிலே மேடையிலே இருக்கின்ற சிறப்பழைப்பாளர்களே, கூடியிருக்கின்ற சான்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவருடைய வாக்கிற்கேற்ப வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய சண்முகம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தோற்ற முதல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தி அந்த வரலாற்றை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவரும் அவருடைய மனைவி இணைந்து பல நூல்களை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் அதை சொல்லி பாராட்ட வேண்டிய கடமைக்குரியவர்கள். அவருடைய அஞ்சல் துறை பணிகளுக்கு ஓய்வுக்கு பின்னும் அம்மையாருடைய ஆசிரியர் பணியினுடைய ஓய்விற்கு பின்னும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சமுதாயத்திலே நல்ல இலக்கிய பணிக்காக, குறிப்பாக பக்தி இலக்கிய பணிக்காக தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு நூல்களை எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தள்ளாத வயதிலேயும் கூட, கொரோனா காலத்திலேயும் கூட அவர்கள் பாதித்து மீண்டிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் வடமதுரையிலே இருக்கின்ற ஈஸ்வரன் கோயிலுடைய தல வரலாறை எழுதினார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பல பதியங்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒளிப்பதிவு செய்து ஓதுவார்களை வைத்து ஒளிப்பதிவு செய்து ஒளிநாடாக்களாக, குறுந்தகடுகளாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய இரண்டாம் குருமகா சரிதானனுடைய நூல்களில் அதிகமான பற்று கொண்டு அதை எழுத வேண்டும், அதற்கு உரைகளெல்லாம் எழுத வேண்டும் என்ற சிந்தனை அம்மையாருடைய உள்ளத்திலே தோன்றியது. அதில் குருந்தமலைக்கு பல்வேறு பதியங்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தொகுத்து குருந்தமலை மாலை எழுதினார்கள். அதன் பின்பு மருதமலைக்குரிய நூல்களை எழுதினார்கள். கடைசியாக சென்ற வாரத்திலே காலப்பட்டியிலே இருக்கின்ற மாரியம்மன் கோயிலுடைய நம்முடைய சாமியினுடைய பாடலுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கின்றார். இப்படி அவருடைய பணிகள் சமயம் சார்ந்த, ஒரு ஆன்மீகம் சார்ந்த பணிகளுக்கிடையிலே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இடர்களை எல்லாம் இந்த வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார். எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடாதோ அந்த நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி அவர் வெற்றி அடைந்திருக்கின்றார். அதற்கு துணையாக அவருடைய தாயார் இருந்திருக்கின்றார். தந்தையாரோ தம்பியோ அவர்களுக்கு பல இடங்களிலே இடையூறுகளாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே அவர் பணியாற்றி இருக்கின்றார். கோவையிலே பார்த்தால் பல்வேறு இடங்களிலே, நீலகிரி போன்ற மாவட்டங்களிலேயும் அவர்கள் சென்று பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு எளிய மனிதனுடைய வரலாறு மட்டுமல்ல, அதை ஒரு படிப்பதற்கான ஒரு வரலாறாக அமைந்திருக்கின்றது. வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நமக்கு சுயசரிதை என்பது ஆங்கிலேயர்கள் எழுதி கொள்வார். குறிப்பாக ஆங்கிலேயர் தான் வரலாற்றுகளை எல்லாம் எழுதி கொள்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. நம்மிடத்தில் சுயசரிதை எழுதி கொள்வது என்பது அரிதாக இருக்கு. அதிலே பார்த்தால் இந்திய வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தண்டபாணி சுவாமிகள் முதலாக தன்னுடைய சுயசரிதை எழுதி கொண்டார். குருபர தத்துவம் என்கின்ற தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பாடல்களாக
அவரே எழுதி கொண்டார். இந்திய இலக்கியத்திலே முதலாக பார்த்தால் தண்டவாண சாமிகள் தான் தன்னுடைய வரலாற்றை தமிழிலே எழுதிய ஒரு பெருமைக்குரியது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் எழுதுகின்ற பொழுது தேதியோடு குறிப்பிடுவார். நாம் எல்லாம் சும்மா வாழ்க்கையிலே இன்றைக்கி இந்த போனால் அங்கே போகணும்னு எழுதுகிறோம். ஆனால் அவருடைய வரலாற்றிலே பார்த்தால் அந்த வரலாற்று குறிப்புகள் குறிப்பாக அந்த தேதிகளோடு இந்த நாட்களில் இது நடந்தது, இந்த இடத்துல இருந்தோம், இவர்களை சந்தித்தோம் என்கின்ற குறிப்பு இருக்குது. ஆனால் நம்ம இடத்துல அந்த குறிப்புகளை எழுதி வைக்கின்ற ஒரு பழக்க வழக்கமோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு மாறாக இருந்தவர் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு சத்திய சோதனையாக இருக்கின்றது. எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. 20 தொகுதி ஆங்கிலத்தில் இருந்து அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். அதில் ஓரிரு தொகுதிகளை முழுமையாக படித்திருக்கின்றேன். குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலே அவர் மகாத்மா காந்தி வாழ்ந்த வாழ்க்கை முறையிலே படிக்கின்ற பொழுதும் அந்த வரலாற்றை படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு 1000 பக்கம் 2000 பக்கம் இருக்குது. 20 தொகுதிகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவர் அங்கு தொழில் நிமித்தமாக அங்கு ஒரு தொழில் நிறுவனத்திற்காக வாதாடுவதற்காக வழக்கறிஞராக செல்லுகின்றார். அங்கு சென்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் அவர் முதலிலே அங்கு பார்க்கின்றார். ரயிலிலே செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு கருப்பர் என்பதற்காக அந்த ரயிலிலே இருந்து வெளியேற்றப்படுகின்றார். அதன் பின்பு அவர் நமக்கு சுதந்திரம் இல்லை என்பதை உணர்கின்றார். வெள்ளையர்கள் மட்டும்தான் ரயிலிலே பயணம் செய்ய வேண்டும், மற்றவர்களெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. அதை மாற்றுவதற்காக தான் செய்த தொழிலை விட்டுவிட்டு அந்த நாட்டிலே இருக்கின்ற கருப்பின மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அங்குதான் தன்னுடைய முதல் சுதந்திர போராட்டத்தை அவர் வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்றார். அவர் வரலாற்றை படிக்கின்ற பொழுது அவருக்கு முதல் அனுபவம் எங்கே கிடைத்தது என்றால் தென்னாப்பிரிக்காவில் தான் அவருக்கு இருந்தது. டர்பனிலே இருந்திருக்கின்றார். அதன் பின்பு பலருடைய வரலாற்றை எல்லாம் படித்தவர் அதன் பின்பு இந்தியாவிற்கு திரும்பி இந்தியர்களுக்காக போராடி இருக்கின்றார் என்பது வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். இப்படி வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் சுயசரிதியிலே மிக முக்கியமான வரலாறு இந்திய வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் காந்தியடிகளுடைய வரலாறு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சத்திய சோதனை மிக சுருக்கமாக இருக்கும். மிக எளிமையாக வாழ்க்கையிலே அவர் இங்கே படித்தது, இங்கே இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹரிச்சந்திரா நாடகம்தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, உண்மை பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கியது. வெளிநாட்டிலே சென்று படிக்க வேண்டும், லண்டனுக்கு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய தாயார் அவரிடத்தில் ஒரு உறுதி பெற்றுக் கொள்கின்றார். அங்கே சென்று படிக்கின்ற காலத்திலே நான் புலால் உண்ணமாட்டேன் என்கின்ற ஒரு உறுதியோடு அவர் அங்கு சென்று படித்ததாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். வரலாற்றிலே சொல்கின்றார், அங்கே சென்ற பொழுது நான் எதையும் படிக்கவில்லை. அவர்கள் வெள்ளைக்காரன் எப்பொழுது பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு மற்றவர்களோடு கலந்துரையாடுகின்ற நிகழ்வு தான் இருக்கு. படித்த காலத்தை காட்டிலும் அவர்கள் மற்றவரோடு கலந்துரையாடுகின்ற நிகழ்வுகள் அவர்களுக்கு அந்த பொழுதுபோக்காக நேரங்களை செலவழிப்பதைத்தான் அதிகமாக செலவழித்தார் என்கின்ற வரலாற்றையெல்லாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு இந்தியாவை திரும்பிய அவர் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திற்கு வந்த அவர் இங்கே இருக்கின்ற மக்களையெல்லாம் பார்த்து எளிமையான முறையிலே ஆடை அணிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றியது. குறிப்பாக தமிழகத்திலே மதுரைக்கு பக்கத்திலே செல்லுகின்ற பொழுதுதான் அவருடைய உள்ளத்திலே இவ்வளவு ஆடைகள் நமக்கு அதிகம் என்பதற்காக ஒரு மேலாடை மட்டும் ஒரு துண்டை மட்டும் போட்டு ஒரு ஆடை மட்டும் உடுத்தி கொண்டிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அவர் கடைசி வரை எவ்வளவு சூழ்நிலையிலேயும் எவ்வளவு பெரிய மனிதர்களோடு அவர் உரையாடிய பொழுதும் கூட எளிமையாக இருந்தார் என்பது அதனுடைய வரலாற்றை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது. வாழ்க்கையிலே நாம் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று நினைவு. அதுபோல் மற்றொரு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், கவிஞர் கண்ணதாசன் என்றால் இன்று உலக புகழ்பெற்ற தமிழகத்திலே புகழ்பெற்ற ஒரு கவிஞர் என்பது தெரியும். அழியாத காவியத்தை பாடல்கள் எல்லாம் பிணைந்தவர் என்பது மூத்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைய பாடல்கள் எல்லாம் கால வெள்ளத்திலே அழிந்து விடுகின்றது. அவருடைய பாடல்கள் எல்லாம் கால வெள்ளத்திலே ஒரு அழகான பாடல்களாக இன்றும் தத்துவ கருத்துக்களையும் சமய கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லுவதாக இருக்கின்றது.
அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டார். வனவாசம் என்கின்ற புத்தகம். ஏன் எழுதி கொண்டார் என்பதற்காக அவர் அதற்காக ஒரு முன்னுரை கொடுக்கின்றார். தன்னுடைய சிறு வயதிலே அவருடைய வறுமை இருக்கின்றது. பெரிய குடும்பம், வறுமையிலே வாடுகின்றார். குடும்பத்தை விட்டு அவர் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வீட்டை விட்டு வந்து விடுகின்றார். அங்கே வந்த பொழுது அவர் பல அரசியல் கட்சி தலைவர்களோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருந்தது. மிகப்பெரிய ஒரு தலைவரோடு வாழ்ந்தார். ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களோ சரியான முறையிலே இல்லை. அதனால் அவர்களோடு பழகிய அந்த வாழ்க்கை அவருக்கு வாழ்க்கையிலே பல திருப்பத்தை ஏற்படுத்தியது. இவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கின்றது, செயல்பாடு ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி அதில் இருந்து காலத்திலே விலகுகின்றார். அப்படி அவர் அந்த சூழ்நிலையிலே இருக்கின்ற பொழுது பல தவறுகளை எல்லாம் செய்வதற்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது என்று தன்னுடைய வரலாற்றிலே சுட்டிக்காட்டி அதிலே இருந்து மீண்டு வந்து கடைசி காலத்தில் ஆன்மீக நெறியிலே தன்னை இணைத்து கொண்டார் என்பது ஒரு வரலாறு. அது வனவாசத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் 2 வரலாற்றை படிக்க வேண்டும். ஒன்று காந்தியடிகளுடைய சுயசரிதையை படிக்க வேண்டும், மற்றொன்று என்னுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். எதற்கு என்றால் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு எப்படி நன்னெறியோடு வாழ வேண்டும் என்பதற்கு காந்தியடிகளாருடைய வரலாறு எனக்கு சான்றாக இருக்கின்றது. ஒரு மனிதர் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருப்பது என்னுடைய வரலாறை படியுங்கள். நீங்கள் இப்படி ஒரு தவறான வழியிலே போய்விடக்கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத மக்களோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை, அதில் இருந்து மீண்டு வந்து ஆன்மீகத்திற்கு அவர் அடியெடுத்து வைத்து நன்னறியிலே செல்ல வேண்டும் என்று அவர் தன்னுடைய பாதையை வகுத்து கொள்ளுகின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கை சிறிய வயதில் 50 வயதுக்குள்ளாக அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. கடைசியாக நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களோடு அவர்கள் நம்முடைய சாமிகளோடு கார் பயணத்திலே வந்திருக்கின்றார்கள். மேட்டுப்பாளையத்திலே இருந்தும் சாமி, என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை காலங்களே என்னுடைய வாழ்நாளிலே வீழ்நாளாக போக்கிவிட்டேன். முனி வருகின்ற காலம் இந்த சமுதாயத்திற்காக, நம்முடைய சமயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், அதற்காக நான் எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியது தான் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய வரலாறாக அவருடைய வரலாறு தத்துவத்தை எல்லாம் எழுதி ஒரு பிழிவாக சொல்லி இருக்கின்றார். நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையுடையதாக இல்லை என்பதற்கு அவருடைய இந்திய அந்த சமய வரலாறு நமக்கு ஒரு பாட புத்தகமாக இருக்கின்றது. இப்போ யார் இன்றைக்கெல்லாம் எடுக்கிறதில்லை, படிக்கிறதில்லை. அவருடைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு காலகட்டம் நாத்திகமாக இருந்தது, கடவுள் மறுப்பாளராக இருந்தார். பிற்காலத்திலே இந்து சமயத்தினுடைய ஒவ்வொரு வழிபாடும், ஒவ்வொரு வழிபாட்டிலே இருக்கின்ற நம்பிக்கையும் மனிதனை எப்படி ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக்கும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது, அவருடைய வரலாறாக இருந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது என் சரித்திரம், உவேசாருடைய வரலாறு, தமிழ் தாத்தா என்று சொல்லுவார்கள். அவர் இல்லை என்றால் நமக்கு இன்றைய வரலாறுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன, சமக்க இலக்கியமெல்லாம் கிடைத்திருக்கின்றது. 10 பாட்டு 8 தொகை என்று சொல்லுகின்ற சங்க இலக்கியங்களை எல்லாம் அவர் அரிதிலே தேடி கண்டுபிடித்தார். ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு வாழ்ந்து மிக வயதானவரை இருந்தார். அவருடைய தந்தையார் ஆன்மீக வழியிலே திருக்கோயில்களோடு சார்புடையவராக இருந்திருக்கின்றார். அவர் 2 வழிகளை காட்டுகின்றார். ஒன்று, வேத மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டால் இகவரத்தில் மட்டுமல்ல, இந்த வாழ்வியலுக்கு அப்பால் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் அது உனக்கு துணையாக இருக்கும். ஆகவே இந்த வேதங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். மற்றொன்று, ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக செல்லலாம். உனக்கு வேதம் வேண்டுமா அல்லது ஆங்கிலம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது, எனக்கு 2ம் வேண்டாம். எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய காலத்திலே நம்முடைய தமிழ் வேதங்களாக இருக்கின்ற இந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கின்றது என்று அதற்காக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் என்று என் சரித்திரத்திலே பார்க்கின்றார். ஆகவே ஒவ்வொருடைய வரலாற்றிலேயும் பல நிகழ்வுகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் நம்முடைய மகாத்மா காந்தியிலே பார்க்கின்றோம், நம்முடைய கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கின்றோம், உவேசா அவருடைய தமிழ் தாத்தாவுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய ஐயா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து
எந்த துன்பங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமோ அதையெல்லாம் அனுபவித்தார். அவருடைய தந்தையாரும் அவருக்கு துணையாக இல்லை, அவருடைய தம்பி சகோதரரும் அவருக்கு துணையாக இல்லை. இருந்தாலும் கூட அவருடைய பொருளாதாரத்தை மூலம் முழுவதையும் அவர்கள் அபகரித்து கொண்டார் என்கிற வரலாற்றை அவர் அதிலே சொல்லிச் செல்லுகின்ற பாங்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த கசப்பான அனுபவங்களை அவர் அதிகமாக பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்கள் மட்டுமல்ல, அவருடைய தாயார் அவருக்கு என்றும் உறுதுணையாக இருந்த அவருடைய வாழ்க்கையிலே அவர் முன்னேற்றத்திற்கு துணையாக இருந்திருக்கின்றார். அதன் பின்பு அவருடைய துணைவியார் என்றென்றும் அவருக்கு துணையாக இருந்து வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு பின்புலமாக இருந்திருக்கின்றார். சொல்லுவார்கள், ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றார் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு உறுதுணையாக அவருடைய துணைவியார் இருந்து அந்த ஓய்வு பெற்ற காலத்தை ஏதோ பென்ஷன் வருது, ஓய்வு வருது, ஏதோ பிள்ளைகளோடு இருந்துட்டு அங்கே பேரம்பேத்திகளோடு இருந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கோயில் குளம் போயிட்டு அமைதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சம்பாதித்த பொருளை இதுபோல் நல்ல நூல்களை எல்லாம் வெளியிட வேண்டும், ஆன்மீகம் சார்ந்த நூல்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அவருடைய உள்ளத்திலே தோன்றியது. அவ்வப்பொழுது நம்முடைய திருமணத்திற்கு வந்து நூலகத்திலே வந்து நூல்களை எல்லாம் தேடி படித்து அதற்கு எப்படி எளிமையான உரைகளை எல்லாம் எழுத வேண்டும் அதையெல்லாம் எழுதி பல நூல்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டார்கள். வடமதுரையிலே அந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது வெளியிட்டார்கள், குருந்தமலையிலே வெளியிட்டார்கள், இப்பொழுது காலப்பட்டையிலே வெளியிட்டார்கள். ஆகவே அவருடைய வரலாறு ஒரு எளிமையான வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் ஒரு மற்றவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் எதிர்பார்த்தது தன்னோடு இத்தனை ஆண்டுகள் பலரும் பழகினார்கள், பல்வேறு இடங்களிலே அவர் இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டார்கள். உற்றாரும் உறவினர்களும் நண்பர்கள் எல்லாம் இதிலே வந்து கலந்து கொள்வார் என்பது ஒரு பெரும் அவாவோடு இருந்தார். அவர் இதற்காக பல மாதம் கேட்டே இருப்பார், சாமியை பார்த்து இந்த நூலை வெளியிடணும், இதற்கான வாய்ப்பு கொடுங்க, வெளியிடலான்ட்டு பார்க்குற போதெல்லாம் வந்துகிட்டே இருப்பார். அங்கிருந்து வரணும்னா அவரால் இயலாது, யாராவது ஒரு உதவி இருந்தால் தான் வர முடியும். இத்தனை நூல்களை வெளியிட்டு அவர் ஆசையோடு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார். நமக்கு இந்த உலகம் இல்லை, இன்றைக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறத ஒரு நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டு ஒரு மாயை. இது கேட்டால் எனக்கு என்ன சொல்கிறான், எனக்கு நேரம் இல்லை. எப்படித்தான் மனிதருக்கு நேரம் இல்லைங்கிறத ஒரு தனக்குத்தானே விதித்து கொள்கின்ற ஒரு மாயையிலே இன்றைக்கெல்லாம் நாம் எல்லாம் சிக்கி இருக்கிறோம். இதே வேறு ஏதாச்சும் ஒரு சினிமா கச்சேரியோ ஒரு பாட்டு கச்சேரியோ ஒருத்தர் ஒரு அரசியல் தலைவரோ அப்படின்னு சொல்லி இந்த மணிக்கு வந்து இந்த இடம் பத்தாது. அதுக்குத்தான் மக்கள் இன்றைக்கி எல்லாம் 200 ரூபாய்க்குமே குடிக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு கொடுத்தா கூட்டம் வர்றாங்க. இன்றைக்கி மக்கள் அதுதான் அரசியல். இன்றைக்கி நம்முடைய நாடு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய்விட்டதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நல்லவர்கள் வெல்வதில்லை, எல்லோரும் இன்னும் நாங்கள் காசுக்கு அடிமையாகிட்டாங்க. இதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும், வேட்டுப்பாளையத்தில் இவர் பேர் தாங்கினவர் ஒரு சண்முகம்னு ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்து எவ்வளவு பணிகளை எல்லாம் செய்தார். ஆனால் கடைசியிலே அவர் 40 ஆண்டு அரசியலில் இருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வீடுகளெல்லாம் கட்டி கொடுத்தார்னு அவருடைய வாழ்க்கையில் நினைந்த வரலாற்று பாருங்கள். அவருடைய தந்தையார் செய்தார், அவர் செய்தார், அவருடைய மனைவி செய்தார். கடைசியிலே எத்தனை மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து வீடு கட்டி கொடுத்தார். கடைசியில் அவர் ஒரு 200 ரூபாய்க்காக அவருடைய அரசியல் வாழ்க்கையை இந்த சமுதாயம் புறந்தள்ளி விட்டது. எளிய அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்த ஒரு பஞ்சாயத்தை அவர் வழிநடத்த முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக இருந்து தென்னாப்பிரிக்காவிலே இருந்து வந்து பார்த்து சென்றார்கள். அந்த ஊரை வெட்டுப்பாளையத்து பக்கத்தில் இருக்கிற ஓடந்துறை என்கின்ற ஊர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து அந்த ஊரை ஒரு மாதிரியான ஒரு நகரமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு மனிதரால் உருவாக்க முடியுமா, நேர்மையாக இருந்ததை உருவாக்க முடியுமா என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தார். இந்தியாவிலே பல்வேறு விருதுகளை எல்லாம் பெற்றார். அப்துல் கலாம் போன்றவர்களெல்லாம் பாராட்டினார்கள், டெல்லிக்கு அழைத்து பாராட்டினார்கள். அமெரிக்காவிலே இருந்து வந்து இந்த மாதிரியான கிராமத்தை பார்த்து சென்றார்கள். ஆனால் கடைசியிலே பார்த்தால் அந்த மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைக்கு போய்விட்டது என்பது இந்த சமுதாயத்திலே தான் நடந்து கொண்டிருப்பது பார்க்கிறோம். பாரதியினுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கெல்லாம் பாரதியார் நேற்று கொண்டாடணும். இப்போ அவருடைய பிறந்த நாளை நாம் எல்லாம் கொண்டாடணும். அவர் இறந்த பொழுது எத்தனை பேர் போனாங்க, 10 பேர் போனாங்கன்னு ஒரு வரலாற்றில் படிக்கிறது. இதுதான்
இன்றைக்கு பாரதியார் நாம் கொண்டாடுகின்ற உலகம் போற்றுகின்ற மகாகவி என்று போற்றுகின்றோம். அவரைப் போல உலகத்திலே ஒரு கவி இல்லை, கடைசியாக வாழ்ந்த ஒரு சித்தர் என்று அவரை போற்றுகின்றோம். ஆனால் இந்த மகாகவிக்கு பின்னால் எத்தனை பேர் சென்றார் என்பது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதுக்காக அவர் வருத்தப்பட வேண்டியதில்லை. மகாகவிக்கு அப்படித்தான் நடந்தது, ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலையிலே இருந்தது. ஆகவே நாம் செய்கின்ற செயல்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு இருப்போம். கல் எறிஞ்சிட்டு நாம் போடுற செயலை செஞ்சு கொண்டே இருப்போம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் சாமானருடைய மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே அவருடைய அற்புதமான இந்த வரலாறு சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள். இந்த வரலாறுகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலான்னு என்னுடைய கருத்து. அப்பா பற்றி தம்பி பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார், அது உள்ளத்தில் வந்தது. இருந்தாலும் நல்லது உலகத்தில் இருக்கிற எந்த நல்லது இருக்குது அதை நாம் சுட்டி காட்டிட்டு போகிறது தான் வாழ்க்கையிலே நல்லதாக இருக்குது. காந்தியடிகளாருடைய வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர் அமர்ந்திருக்கின்ற ஆசிரமத்தில் ஒரு வெள்ளைக்காரன் உள்ள ஷூவோடு வந்துட்டான். மற்றவர்களெல்லாம் வருத்தப்படுறாங்க, இங்கெல்லாம் வந்து ஒரு புனிதமாக இருக்கிற இடத்துல வந்துட்டாரேன்னு சொல்லும் பொழுது அவருடைய பழக்க வழக்கமாக இருக்குது. அதுக்காக நாம் அவரை போய் நாம் மனதால் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். அவர் சென்றதற்கு பின்பு நம்முடைய இடத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் நல்லவரும் கெட்டவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் புறத்தெல்லாம் நல்லதாக இருக்கின்றது. நல்லதை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய முடியும். அந்த வகையில் அவருடைய வாழ்க்கையிலே பல தீமைகள் நடைபெற்றிருந்தாலும் கூட வெற்றி அடைவதற்கு வாய்ப்பாக அவருடைய வாழ்க்கையில் எழுதிய அந்த புத்தகங்கள் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக, அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே வாழ்த்து அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய மக்களும் இன்னும் பல்லாண்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எல்லாம் உள்ள வழிபடு கடவுளாகி தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்து வணங்குகின்றோம்.